viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரஸ்மலாய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நான் இதுல பசும்பால் எடுத்துர்க்கேன். நீங்க பாக்கெட் பால்னாலும் எடுத்துக்கலாம். பாக்கெட் பால்னா டோன்ட் மில்க் நீங்க வாங்கிக்கணும். இப்போ பாருங்க, நான் இந்த பசும்பாலை ஒரு 8 hours முன்னாடி காய்ச்சி வச்சு அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஆடையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் திருப்பி இதை பாயில் பண்ணிக்கிறேன். பாருங்க, பாயில் ஆனது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 2 to 3 minutes வந்து இது நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம வினிகர் ஆட் பண்ண போகிறோம். வினிகர் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வினிகர்னாலும் ஆட் பண்ணலாம், இல்லை லெமன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ்னால் அதுவே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பால் தெரிய வைக்கிறதுக்கு தான் அது. பால் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் இதில். ஏன்னா இந்த ஹாட்டாக இருக்கிற அந்த பால் வந்து உடனே கூல் ஆகிறதுக்காக நம்ம இதில் கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சு அது மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அது மேலே நான் ஒரு மஸ்லின் கிளாத் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறேன். இது ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு 4 hours கிட்ட நம்ம கட்டி தொங்க விட போகிறோம். ஸோ அது கட்டி தொங்க விடும் போது இதில் இருக்க மாய்ஸ்சர் ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். இப்போ இதை எக்ஸஸ் வாட்டர் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதை எதுக்கு வாஷ் பண்ணுறோன்னா அந்த வினிகர் ஸ்மெல் போகிறதுக்காக. நல்லா ஒரு 2 to 3 times நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வாஷ் பண்ணி எக்ஸஸ் வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணி இது ஒரு 4 hours நம்ம கட்டி தொங்க விட்டுடலாம். ஒரு 4 hours ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போது நல்லா மாய்ஸ்சர்லாம் போய் ட்ரையாக இருக்குது. கொஞ்சமாக மாய்ஸ்சர் இருக்கும். அது வந்து இந்த பதத்தில் இல்லைன்னா ஆரம்பிக்காதீங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாவை. சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இதில் நான் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா நீட் பண்ணிக்கணும். அந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரஸ்மலாய்க்கு. இல்லைன்னா உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை ரவுண்ட் இல்லை என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி ரவுண்டாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை ரவுண்ட் பண்ணிவிட்டு லேசாக ஃப்ளாட் பண்ணியும் போட்டுக்கலாம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், இதெல்லாம் எப்படி போடணுமோ போட்டுக்கலாம். இப்போ நான் இதை ஒரு சுகர் சிரப்பில் வந்து பாயில் பண்ணிக்க போகிறேன் அதை. ஸோ அதுக்கு நம்ம 2 cup சுகர் எடுக்க போகிறேன். நான் 2 cup சுகருக்கு நான் 6 cup தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ 1:3 ரேஷியோ. 2 cup சுகருக்கு 6 cup தண்ணி. இதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாயில் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ரவுண்டு போடணும். நம்ம இப்போ பாயில் ஆகிடுச்சு நல்லா. அந்த ரவுண்டும் நான் போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா இது ஒரு 15 to 20 minutes வேகணும். கவர் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இது ஒரு 15 to 20 minutes ஆனதும் இப்படி நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது பெருசானதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் க்யூப் வச்சுருக்க பவுலில் நான் வந்து இந்த சுகர் சிரப் எடுத்து அதில் ஊற்றிக்க போகிறேன். இந்த சிரப் அதில் ஊற்றுனதும் அது கொஞ்சம் கூலாக விட்டுடலாம். கூல் ஆனதும் இது நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒன்று எடுத்து அது உடையாது, பட் அது கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது ஒரு 30 minutes ரெஸ்ட் ஆகட்டும். நம்ம இப்போ ரப்ரி பண்ணிக்கலாம். ரப்ரினா என்னென்னா condensed மில்க். இப்போ அந்த வேக வச்ச அந்த பன்னீர் நம்ம இதை எடுத்து இதில் தான் போட போகிறோம் இந்த பன்னீரை. ஸோ அதுக்கு தேவையான 1/2 liter மில்க் நான் எடுத்திருக்கேன். அதில் குங்குமப்பூ போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் பால் நம்ம தெரிய வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு 1/2 லிட்டர் பால் நம்ம வந்து சோக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் குங்குமப்பூ, ஏலக்காய், நட்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ரஸ்மலாயோட டேஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 100 grams சுகர் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆட் பண்ணி இந்த மில்க்லாம் நல்லா கண்டென்ஸ் ஆகணும், அதாவது நல்லா வற்றணும். இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இதை கூல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 30 மினிட்ஸ், இதுவும் 30 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் ரப்ரியில். ஸோ இதை எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் சிரப்பை வந்து எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். இது ஒரு 4 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 4 hours ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட ரஸ்மலாய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சோக் ஆகிருக்கும், கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.